ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்யும் நினைவாற்றல் கலை வடிவிலான சதாவதானம் என்பதில் சிறந்து விளங்கி தமிழகத்தின் முதல் சதாவதானி என்று புகழ்பெற்ற ஒரு மிகச்சிறந்த தமிழ் பெரும் புலவர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரரான சதாவதானி செய்குதம்பி பாவலர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1874ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி அன்று சதாவதானி செய்குதம்பி பாவலர் பிறந்துள்ளார். பிப்ரவரி 13ஆம் தேதி காலமாகியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு அடுத்த இடலாக்குடி எனும் ஊரில் பக்கீர் மீரான் ஆமினா தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். அன்றைய காலகட்டத்தில் அப்பகுதி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் இருந்ததால் தனது தொடக்க கல்வியை மலையாள மொழியில் கற்றார். சங்கர நாராயண அண்ணாவி என்பவரிடம் முறையாக தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தார். சதாவதானி என்றால் ஒரே சமயத்தில் 100 வகையான வினாக்களுக்கும் செயல்களுக்கும் கூர்மையான கவனத்துடன் துல்லியமாக விடையளித்து நிகழ்த்தும் ஒரு அரிய கலை வடிவமாகும். 1907ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதியன்று சென்னை விக்டோரியா அரங்கில் பல்வேறு அறிஞர்கள் முன்னிலையில் இவர் ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்து காட்டி வியக்க வைத்தார். இவரின் அசாத்திய நினைவாற்றலையும் புலமையையும் பாராட்டி இவருக்கு சதாவதானி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இவர் கவி புனைவதிலும் உரைநடை எழுதுவதிலும் பெரும் புலமை பெற்றிருந்தார். இஸ்லாமிய காப்பியமான மிக சிறந்ததொரு விரிவான உரையினை எழுதியுள்ளார் சதாவதானி செய்குதம்பி பாவலர் அவர்கள். கோட்டாறு பிள்ளைத்தமிழ், அழகப்பா கோவை, நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி, சம்சுத்தாசின் கோவை, திருநாகூர் திரிபந்தாதி, நீதி வெண்பா போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். தேவலோகத்து கிரிமினல் கேசு, வேதாந்த விவகார கிரிமினல் கேசு போன்ற நகைச்சுவையும் தத்துவமும் கலந்த நூல்களை எழுதினார். சென்னையில் நடைபெற்ற புகழ்பெற்ற வள்ளலார் பாடல்கள் குறித்த விவாதத்தில் பங்கேற்று வள்ளலாரின் பாடல்கள் அனைத்தும் ஆன்மீக தகுதி வாய்ந்த அருட்பாக்களே என்று வாதாடி தீர்க்கமாக நிறுவினார். பிறப்பால் இஸ்லாமியராக இருந்தாலும் கம்பராமாயணம், மகாபாரதம் மற்றும் இந்து சமய இலக்கியங்களிலும் பெரும் புலமை பெற்று சாதி மதங்களை கடந்து மனிதநேயத்தை வலியுறுத்தினார். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவரை சீரிய செந்தமிழ் செல்வன் என்று மனதார பாராட்டினார். இந்திய அரசு இவரின் தமிழ் பணியை போற்றும் வகையில் 2008ஆம் ஆண்டு இவருடைய நினைவாக ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டு கௌரவித்தது. நாகர்கோவிலில் இவருடைய நினைவை போற்றும் வகையில் அரசு சார்பில் ஒரு மணி மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்யும் நினைவாற்றல் கலை வடிவிலான சதாவதானம் என்பதில் சிறந்து விளங்கி தமிழகத்தின் முதல் சதாவதானி என்று புகழ்பெற்ற ஒரு மிகச்சிறந்த தமிழ் பெரும் புலவர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரரான சதாவதானி செய்குதம்பி பாவலர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் சினிமா உலகில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு முன்னணி நிழற்பட கலைஞரான நேஷனல் செல்லையா அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1936ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி பிறந்துள்ளார். 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலமாகியுள்ளார் நேஷனல் செல்லையா அவர்கள். இவர் தென்னிந்திய திரைப்பட புகைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் தலைவராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த இவர் AVM ஸ்டுடியோவில் ஒரு எடுபடி ஊழியராக தன் வாழ்க்கையை தொடங்கினார். 1955ஆம் ஆண்டு LV பிரசாத் இயக்கத்தில் வெளியான மிஸ்ஸியம்மா திரைப்படத்தின் மூலம் நிழற்பட கலைஞராக அறிமுகமானார். அதற்கு முன்பே பராசக்தி போன்ற படங்களின் படப்பிடிப்புகளிலும் பணியாற்றியுள்ளார். இயக்குனர் K. பாலச்சந்தர், SP. முத்துராமன், விசு, ராமநாராயணன் போன்ற ஜாம்பவான்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார். இவருடைய கேமரா கண்களில் உருவான முள்ளும் மலரும், சிந்து பைரவி, புது புது அர்த்தங்கள் போன்ற படங்கள் இன்றும் பேசப்படுகின்றன. MGR, சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட பல தலைமுறை முன்னணி நடிகர்களை புகைப்படம் எடுத்துள்ளார். MGR தனது 2 மனைவியருடனும் இருக்கும் அரிய புகைப்படத்தை எடுத்தவர் இவரே ஆவார். நேஷனல் செல்லையா அவர்களுடைய நீண்டகால திரைச்சேவையை பாராட்டி தமிழக அரசு இவருக்கு புகழ்பெற்ற கலைமாமணி விருதை வழங்கி சிறப்பித்தது. தமிழ் சினிமா உலகில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு முன்னணி நிழற்பட கலைஞரான நேஷனல் செல்லையா அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.
பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தின் ஆட்சிக்கு எதிராக துணிச்சலுடன் போரிட்டு மாபெரும் தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் பாளையக்காரரான தீரன் சின்னமலை அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். தீரன் சின்னமலை அவர்கள் 1756 ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி பிறந்துள்ளார். 1805 ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் காலமாகியுள்ளார். இவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி ஆகும். பழையக்கோட்டை மன்றாடியார் மரபில் ரத்தின சபாபதி பெரியாத்தா தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள மேலப்பாளையம் என்னும் ஊரில் பிறந்தார். மைசூர் சுல்தானின் திவான் முகமது அலி வசூலித்த வரிப்பணத்தை பிடுங்கி ஏழைகளுக்கு வழங்கினார். சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் ஒரு சின்னமலை பறித்ததாக பொய் சொல் என்று சவால் விட்டதால் சின்னமலை என்று அழைக்கப்பட்டார். ஆங்கிலேயர்களை வீழ்த்த மைசூர் சுல்தான்களான ஹைதர் அலி மற்றும் அவரது மகன் திப்பு சுல்தானுடன் கைகோர்த்தார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போர்களில் திப்பு சுல்தானின் படைகளுக்கு பெரும் துணையாக நின்று போரிட்டார் தீரன் சின்னமலை அவர்கள். 1799 திப்பு சுல்தான் மறைந்த பிறகு கொங்கு நாட்டு பாளையங்களை ஒன்றிணைத்து ஓடா நிலையில் ஒரு கோட்டையை கட்டி ஆங்கிலேயர்களை தொடர்ந்து எதிர்த்தார். காவேரி கரையில் நடந்த போரில் ஆங்கிலேய படைகளை பீரங்கிகளுடன் எதிர்கொண்டு வெற்றி கண்டார். தனது சொந்த கோட்டையிலேயே ஆங்கிலேயர்களை வீழ்த்தி தற்காத்துக் கொண்டார். கொரில்லா போர் முறையை கையாண்டு ஆங்கிலேய படைகளை நிலைகுலைய செய்தார். சின்னமலையின் சமையற்காரரான நல்லப்பன் என்பவன் செய்த துரோகத்தால் அவரும் அவருடைய சகோதரர்களும் ஆங்கிலேயர்களிடம் சிக்கினர். ஆங்கிலேய ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் 1805ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி அன்று ஆடிப்பெருக்கு நாளில் சேலம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சங்ககிரி கோட்டையில் இவரும் இவருடைய சகோதரர்களும் தூக்கிலிடப்பட்டனர். இந்திய அரசு இவரின் நினைவாக 2005ஆம் ஆண்டு ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டது. சென்னை கிண்டியில் இவருக்கு உருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. ஓடா நிலையிலும் இவருக்கு நினைவு சின்னம் உள்ளது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தின் ஆட்சிக்கு எதிராக துணிச்சலுடன் போரிட்ட மாபெரும் தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரரான தீரன் சின்னமலை அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.